ரீட் பண்ணக்குள்ள உங்களுக்கு மற்ற எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும் அது ஈஸியா இருக்கும். ஒரு நாலேஜையும் டெவலப் பண்ணலும் அதை தாண்டி நீங்க இந்த எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலும் அடுத்த கிராமர் செக்ஷன்லயும் ஒவ்வொன்றுக்கும் எப்படி நீங்க செல்ஃபா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கம்பிட்டன்ஸை டெவலப் பண்ற விஷயங்களை சில நார்மலா பாருங்க. இதுல எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் போட்டீங்க கிராம், அதாவது ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட் பேப்பர்னு எடுத்துக்கிட்டா ஒரு ரிட்டன் டெஸ்ட் பேப்பரை பார்த்தோம்னா அதை கம்பேர் பண்ண நம்ம இட் மீன்ஸ் தட் அதை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்குள்ள நல்லா மைண்ட்ல வச்சுக்கலுங்க. இதுல சர்டன் ஸ்கில்ஸை மட்டும்தான் டெஸ்ட் பண்ண இயலும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பீக்கிங், லிசனிங், ப்ரொனன்சியேஷன் இந்த ஸ்கில்ஸை ஒரு ரிட்டன் டெஸ்ட் பேப்பர்ல அதாவது டெஸ்ட் பண்ண இயலும். அவங்களோட ப்ரொஃபிஷியன்சி எப்படி இருக்குது அந்த ஸ்கில்ஸ்ல. ஏன்னா அதுக்குத்தான் நான் இப்போ IELTS எக்ஸாம்ல இருக்கு 4 ஸ்கில்ஸையும் டெஸ்ட் பண்றது அப்படி இருக்கு. அப்ப இது ஒரு ரிட்டன் டெஸ்ட் பேப்பர்ன்றக்குள்ள சர்டன் ஸ்கில்ஸை மட்டும்தான் டெஸ்ட் பண்ணுவோம். அதுல எப்படின்னா அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிராமட்டிக்கல் கம்பிட்டன்ஸ், அடுத்தது வெக்காபுலரி பவர், வேர்ட் பவர், தென் ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ், உங்களோட ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, அடுத்த ரைட்டிங் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். இதை தாண்டி எந்த ஒரு கொஸ்டினும் வர போறதுல ஒரு ரிட்டன் டெஸ்ட் பேப்பர்ல. ஓகேண்ணா, ஒரு ரிட்டன் டெஸ்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா இதை தாண்டி எந்த கொஸ்டினும் வர போறதில்ல. அப்ப நான் கொஞ்சம் இதுல மாடல் பேப்பர்ஸ் மற்றது ப்ரீவியஸ் பேங்கிங் எக்ஸாம்ஸ் இதுகள்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணதுல நாங்க வி கேம் டு அ கன்க்ளூஷன். ஓகே, அப்ப இதுல உங்களோட இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இந்த எக்ஸாமுக்கு நாங்க ப்ரீவியஸா ஒரு இதுல அதாவது பேங்கிங் அசிஸ்டன்ட் சொல்லி BOC கால் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? 2 இயர்ஸ் பேக்னு நினைக்கிறேன். அதுல நாங்க கண்டக்ட் பண்ணது. அப்ப அதுல நான் நிறைய மாடல் பேப்பர்ஸ், பாஸ் பேப்பர்ஸ் பார்த்தேன். சிம்பிளா தான் வந்தது. ஆனா நீங்க இது என்னண்டா டிகிரி ஹோல்டர்ஸுக்கு அதுவும் உங்களை ஃபில்டர் பண்ணி எப்படி கிளாஸ் கேட்டு தான் இது செஞ்சாரு அவனோட ரிக்யர்மெண்ட் அது. அப்ப எப்படியுமே கொஞ்சம் எக்ஸாம் அட்வான்ஸ்டா வரும். ஏன்டா அவனோட பேசிக் ரிக்யர்மெண்ட்ஸ்லயே ஃபில்டர் பண்றாங்க அப்ளிகன்ஸ். அப்ப எக்ஸாம்லயும் ஃபில்டர் பண்ணத்தான் போறாங்க. அப்ப ஃபில்டர் பண்ணக்குள்ள கொஞ்சம் நம்ம வி ஹேவ் டு எக்ஸ்பெக்ட் லிட்டில் பிட் அட்வான்ஸ்ட், கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் எதிர்பார்க்கணும். அப்ப நான் இதுல போட்டிருக்கேன் பாருங்க, இவ்வளத்தையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணி தரோம். அதாவது டெக்னிக்ஸோட எப்படி ஆன்சர் பண்றது, அதாவது செல்ஃபா எப்படி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கம்பிட்டன்ஸ் நாலேஜை டெவலப் பண்ற விஷயங்களை நான் சொல்லி தருவேன். இந்த செஷன்லயே நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி தரேன் பாருங்க. கிராமர் செக்ஷன்ல வாரது நான் நார்மலா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸை போட்டுக்கேன் பாருங்க. ப்ரொனவுன்ஸ் வாரது அது பர்சனல் ப்ரொனவுன் மோஸ்ட்லி அதை பேஸ் பண்ணி வார ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஸ்டின் வரையிலும். ஓகே, அதை நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த ப்ரிப்போசிஷன் ஓ கன்ஜங்ஷன் அல்லது மிக்ஸ்ட் அப் போத் ரெண்டும் சேர்ந்து வரையிலும். அதாவது இதுகள் என்னன்னா அதாவது லாங்குவேஜை பேஸ் பண்ண காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்றது தான் இந்த ப்ரிப்போசிஷன் கல்வி. இன்டாக்டிவ் மெத்தட்ல, டிரெக்ட் மெத்தட்ல இன்டாக்டிவ் இன்டிரெக்டா டெஸ்ட் பண்றது. அதாவது லாங்குவேஜ் காக்னிஷன் சொல்லுவாங்க. அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்றது தான். அதை நார்மலி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வர அந்த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணி ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னு கேட்பாங்க. ஓகே, அதுல இதுகளை கொஞ்சம் நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன் இந்த இதுகளை அதாவது இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றது என்ன ஈஸியான, அதாவது we have to work smart, right? ஸோ அதாவது ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணா we can score. ஓகே, அப்படி நாங்க சிம்பிளான டெக்னிக்ஸ் இதுல நாங்க சொல்லி தருவோம் இந்த கைடன்ஸ் கிளாஸ்ல. ஓகே, அடுத்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஒர்க். இதுல எந்த கேள்வி கிராமர் செக்ஷன்ல வராட்டியும் நார்மலா ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட் பேப்பர்ல கட்டாயம் இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஒர்க் கேள்வி வரும். நீங்க பாருங்க GC O லெவல்ல இருந்து ஓகே A லெவல் இருக்கட்டும் எல்லா எக்ஸாம்லயும் எனக்கு என்ன சொல்ற நல்ல கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிகாஸ் நாங்க ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸா ப்ரிப்பேரட்டரி கிளாஸஸ் நடத்திட்டு வரோம். அதாவது ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு ப்ரோக்ராமுக்கு யூனிவர்சிட்டியில செலெக்ஷன் டெஸ்டா இருக்கலும், ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் இருக்கலும், எதுவா இருந்தாலும் ஒரு அதாவது லாங்குவேஜ் டெஸ்ட் பேப்பரை அதாவது என்ன அனலைஸ் பண்ணி எடுத்ததுல நான் எங்கட கன்க்ளூஷன் என்னன்னா கிராமர் செக்ஷன் ஒரு அதாவது செக்ஷன் வருமா இருந்தா அந்த கிராமர் செக்ஷன்ல கேண்டிடேட்ஸ் கம்பிட்டன்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்களா இருந்தா கட்டாயம் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஒர்க் கல்வி வரும். அதுல இந்த சப்ஜெக்ட் வெர்ப் எக்ரிமெண்ட் ரூல், வேர்ப்ஸ், அதுல ஃபார்ம்ஸ், தென் பெசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுகள் எல்லாமே பேஸ் பண்ணதான் வரும். இதை நாங்க ஒவ்வொன்றா இது சொல்லி தருவோம். நான் ஃபைனலா எப்படி இதுல கம்பிட்டன்ஸ் டெவலப் பண்ற இதுல அண்டர்ஸ்டாண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா நீங்க கிராமரை அதாவது டிடக்டிவ் மெத்தட்ல டிரெக்டா ஃபார்மலா சிஸ்டமேட்டிக்கா லேர்ன் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்ப கிராமட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எப்படியுமே குறைவா தான் இருக்கீங்க. யூ ஆர் நாட் இன் த ஃபீல்ட், நோ ஃபீல்ட்ல இல்லையே நீங்க.
அவுட் ஆஃப் த ஃபீல்ட் தானே. இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் ஃபீல்டில் அல்லது அந்த லேர்னிங் ஃபீல்டில் உள்ள ஆட்களுக்கு கிராமட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கம்பிட்டன்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது கண்டிஷனல் க்ளோசஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதை க்ளோசஸ்னுவாங்க. டிரெக்ட் இன்டிரெக்ட் ஸ்பீச் அதுலேயும் கேள்வி வாரது. அடுத்தது கன்ஸ்ட்ரக்டிங் இன்ட்ராகேட்டிவ்ஸ், இது கொஸ்டின் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற விஷயங்கள். இதுகளை நாங்கள் கிராமர் செக்ஷன்ல நாங்கள் அதாவது மாடல் பேப்பரை தந்து அதோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வெக்காபுலரி கொஸ்டின்ல வர எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஒன்று ஃபார்மிங் நியூ வேர்ட்ஸ், அதாவது அந்த சஃபிக்ஸஸை யூஸ் பண்ணி நியூ வேர்ட்ஸை ஃபார்ம் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கேட்னா அதாவது அதில் ஒரு நியூ வேர்டை ஃபார்ம் பண்ற எஜுகேஷன், லைக் தட். கிரியேட்னா கிரியேட்டிவ், கிரியேட்டிவ்லி, லைக் தட். அதாவது வேர்ட் கிளாஸை ஃபார்ம் பண்றது சஃபிக்ஸஸை யூஸ் பண்ணி, அந்த இதுகள் வரலாம். ஓகே, இது உங்களோட வெக்காபுலரி பவரை டெஸ்ட் பண்றது. அதை தாண்டி இன்னொன்று வர மோஸ்டா வாரது என்னன்னா, அதாவது கம்ப்ளீட்டிங் எ பேராகிராஃப், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேள்வி வாரது யூசிங் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வெக்காபுலரி. ஒன்னு வேர்ட்ஸை தந்திருப்பாங்க பிராக்கெட்டுக்குள்ள, அல்லது தராம சூட்டபிள் வேர்டை யூஸ் பண்ணி ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னு வாரது. ஓகே, இது நார்மலா வெக்காபுலரி கேள்வியில நிறைய எக்ஸாம்ல வாரது, நிறைய எக்ஸாம்ல பார்க்கலும் இது வாரது. ஓகேண்ணே. ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க, ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன். அது அதாவது 100% எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன். அதாவது ரீடிங் பெசேஜ் இதுல எப்படி பெசேஜ் தருவாங்கடா, நாங்க ஆல்ரெடி சொன்னேன், இந்த பேங்கிங் சிஸ்டம், ஃபைனான்ஸ், லைக் மேனேஜ்மெண்ட், காமர்ஸ், மார்க்கெட்டிங், இதுகளை பேஸ் பண்ண மாதிரி ஆர்டிகல்ஸை தந்து அதுல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதாவது சப்ஜெக்டிவ் கொஸ்டின், ஒப்ஜெக்டிவ் கொஸ்டின், அதாவது க்ளோஸ் எண்டட், ஓப்பன் எண்டட்னு சொல்லுவாங்க. நான் மோஸ்ட்லி இந்த ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் பார்ட், ரைட்டிங் பார்ட்டை நான் செய்வேன். ஓகேண்ணே. அதுல சிம்பிளான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி இந்த ஒப்ஜெக்டிவ் கொஸ்டின், சப்ஜெக்டிவ் கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ற விஷயங்களை நான் ஐ வில் டிஸ்கஸ். என்னன்னா ஒரு பிளஸ் என்னன்னா, உங்களுக்கு செய்யறதுல ஒரு பிளஸ் எப்படி இருக்கு, நீங்க யூ ஆல் டிகிரி ஹோல்டர்ஸ் தாண்டி யூ அதாவது யூ ஹேவ் டன் யுவர் என்ன சொல்ற, அதாவது கிராஜுவேஷன் இன் இங்கிலீஷ் மீடியம்னோ, அப்ப அது உங்களுக்கு ஒரு பிளஸ். உங்களோட எப்படியுமே ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் இருக்கும். 4 years ஸ்பெஷல் டிகிரி ஒன்று இங்கிலீஷ் மீடியம், அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ல நீங்க கம்ப்ளீட் பண்றேன்னா உங்களுக்கு எப்படியுமே அதாவது அந்த ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் அட்லீஸ்ட் டு an எவரேஜ் லெவலுக்கு சரி இருக்கும். ஓகே, அதனால ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது பாருங்க, ரைட்டிங் பார்ட்ல மோஸ்ட்லி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வர்றது அனாலிட்டிக்கல் எஸ்ஸே, ஃபார்மல் எஸ்ஸே. ஓகே, அப்ப இதுல யூஸ் பண்ற ரைட்டிங் அகடமிக் ரைட்டிங்கா இருக்கணும். அகடமிக் ரைட்டிங் டெக்னிக் இதுகளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் பார்ட், ரைட்டிங் பார்ட்டை நான் செய்வேன். முன்னுக்கு ஒரு கிராமர் செக்ஷன், இந்த வெக்காபுலரி செக்ஷனை இம்தியாஸ் சார் செய்வார். அவர் நல்ல டேலண்டான ஒரு ரிசோர்ஸ் பர்சன். கொஞ்சம் என்னடா அவர் எக்ஸ்பிளனேஷன் எப்படியுமே சிம்பிள், ஓகே, அண்ட் ப்ரிசைஸ். அதால உங்களுக்கு நீங்க கிளியரா யூ வில் என்ன சொல்ற, உங்களுக்கு உண்மையிலே அந்த அவர் செஷன் பெனிஃபிஷியலா இருக்கும். பிகாஸ் நான் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் ரிசோர்ஸ் பர்சன்றதால நான் சொல்றேன். ஓகேண்ணா, நீங்க அப்கமிங் கிளாஸஸ் அவர் தான் செய்வார். ஓகேண்ணா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ டியூரிங் இப்போ when is your exam comes, can you tell me எப்போ எக்ஸாம் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணிருக்கீங்க? இந்த எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணிட்டாங்களா, இல்ல அதாவது ஏதாவது டென்டேட்டிவ் டேட்ஸ் தந்திருக்காங்களா ரிகார்டிங் யுவர் எக்ஸாம்? கொஞ்சம் ஒன் ஆஃப் யூ செல்லேலுமா ஒரு ஆள்? Anybody here? Yeah, when your exam comes, Darshi? இன்னும் சொல்லல சார், இன்னும் கெசட் பண்ணல. அப்ப அப்ளை பண்ணிட்டீங்க தானே? டெட்லைன் இஸ் ஓவர், முடிஞ்சா? யா சார். ஓகே, தென் சூன் தே வில் கண்டக்ட் தி எக்ஸாம். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, இப்போ நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க யூ கைஸ் ஆர் டெல்ஸ் இனஃப். ஓகே, அதாவது இது நீங்க இந்த இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு எப்படியுமே இது ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ன்றதால நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகேண்ணா, இப்ப இந்த எக்ஸாம் வரைக்கும் உங்களோட அதாவது என்டையர் டைமே, ஹோல் டைமே இந்த எக்ஸாம். ஏன்னா ஒரு எக்ஸாமை மட்டும் செய்ய போறல, நிறைய எக்ஸாம். அப்ப என்ன செய்யுங்கன்னா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் எல்லா என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்றேன், நான் உங்களுக்கும் சொல்றேன். அதாவது நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம் இருக்கு தானே, அது ஈவன் செகண்டா இருந்தாலும் சரி, தட் இஸ் 100% an இன்வெஸ்ட்மெண்ட் தான்.
அது ஒரு முதலீடு தான். ஓகே, அது ஒரு நாள் மீனிங்லெஸ்ஸா போறதுல நீங்க நான் சொன்ன மாதிரி என்ன செய்ய தெரியுமா, உங்களோட ரைட்டிங் பாட்டுக்கு ரெடி ஆகணும்னு சொன்னா, அதை ரீடிங் கம்ப்ரிஹென்ஷனுக்கு ரெடி ஆகணும்னு சொன்னா என்ன செய்யணும், ரீட் பண்ணுங்க, கொஞ்சம் கூட ரீட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டிகல் சரி ரீட் பண்ணுங்க. அதாவது ஜென்ரலான ஆர்டிக்கல்ல உங்களோட ஃபீல்டு ரிலேட் பண்ண ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்மளோட ஹேண்ட்லயே டெக்னாலஜி இருக்கு, சோஷியல் நெட்வொர்க்கிங் இருக்கு, மீடியா இருக்கு. எந்த சோஷியல் மீடியாவுக்கு போனாலும் யூ கேன் ஃபைண்ட் ஆர்டிகல்ஸ். அதை ரீட் பண்ணுங்க, கொஞ்சம் கூட ரீட் பண்ணுங்க. அதுல உங்களோட வெக்காபுலரி பவரை, வேர்ட் பவரை கூட்டுங்க. அது எப்படியுமே ஹெல்ப் பண்ணுவங்களுக்கு நிறைய கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஒண்ணு வெக்காபுலரி கேள்விக்கு ஆன்சர் பண்றது ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் பாட்டுக்கு ஆன்சர் பண்ண ஹெல்ப் பண்ண, ரைட்டிங் பாட்டுக்கு என்னதான் நம்மளுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தாலும் ஓகே, விதவுட் ஐடியாஸ், நம்மளுக்கு ஐடியாஸ் அது சம்பந்தமான அந்த டாபிக்ல அந்த ரிலேட்டட் இதுல ஃபீல்டுல நம்மளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு சஃபிஷியன்ட் நாலேஜ் இல்லைன்னு சொன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி நம்மளுக்கு என்னதான் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தாலும், அதாவது ஒரு லாஜிக்கல் ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு லாஜிக்கல் ஆர்கனைசேஷனோட கண்டென்ட் எழுத கஷ்டம். ஓகே, எழுதிக்கல மாட்டோம். ஓகே, அப்போ ஒரு நம்மட ரைட்டிங் ஒரு லாஜிக்கலி ஆர்கனைஸ்டா, அதாவது கண்டென்ட் பேஸ்டா இருக்கணுமா இருந்தா, ஒரு சிஸ்டமேட்டிக் ரைட்டிங்கா இருக்கணுமா இருந்தா நம்மளுக்கு we should have ideas. ஓகே, அப்ப நம்மளுக்கு அந்த then only the content will come. அதால நீங்க ரீட் பண்ணுங்க கூட. நான் எஸ்ஏ ரைட்டிங்ல கூட கொஞ்சம் கைட் பண்ணுவேன் உங்களுக்கு, ஏன்னா 100% வாரது தானே. ஓகே, அதுகளை பார்ப்போம். இப்ப இதுல என்னண்டா, நீங்க கிராமட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்றா. இப்ப நாங்க என்னண்டா டிரெக்டா இதுக்குரிய தியரி அண்ட் ப்ராக்டிஸ் ஒரு கிளாஸ் செய்யறேன். நாங்க வளமே எல்லா கிளாஸுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த தியரியை ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரது. அப்போ அதை ரிலேட் பண்ண ஆக்டிவிட்டிஸ், தென் மாடல் பேப்பர்ஸ், பாஸ் பேப்பர்ஸ் கல்வியை டிஸ்கஸ் பண்றது, தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. ஆனா இப்போ யூ டோன்ட் ஹேவ் டைம், உங்களுக்கு டைம் இல்லைன்றதால நீங்க செல்ஃபா தான் இதுகளை கோ த்ரூ பண்ணி இதுல அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கணும். நீங்க அதான் நான் இப்போ ஒன்ஸ் அகேன் ஐம் டெல்லிங் யூ, இதுக்கு நீங்க அந்தந்த புக்கை ரிஃபர் பண்றதை தாண்டி சோஷியல் மீடியாவில், ஓகேவா, சோஷியல் மீடியாவோட நிறைய இதுகள் இருக்கு. அதாவது சஃபிஷியன்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு. நீங்க யூ கேன் ஃபைண்ட் ஈவன் கூகுள் ரிஃபர் பண்ணாலும் சரி, ChatGPTக்கு போனாலும், எதுல போனாலும் இது சம்பந்தமான இதுகள் இருக்கு. அந்த கிராமட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எடுங்க. அதை ரிலேட் பண்ண ஆக்டிவிட்டிஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஜிசி ஓ லெவல் பேப்பரை பாருங்க, ஏ லெவல் பேப்பரை பாருங்க, அதுல கொஞ்சம் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாங்க எப்படி என்ன செய்வோம்னா, ஒவ்வொரு செஷன்ல பிளான் பண்ணி மாடல் பேப்பரை கொண்டு வந்து அந்த மாடல் பேப்பரை உங்களோட டிஸ்கஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றது. அப்ப இதுல என்னன்னா, இதுல பிராக்டிஸ் மட்டும்தான் வரப்போகுது. அப்ப தியரின்ற பாட்டு இல்லை. அப்ப அந்த தியரிய லேர்ன் பண்ணாதான் உங்களுக்கு, அதாவது ஏ டு செட் ஒரு ஒரு அதாவது ஒரு கிராமர் செக்ஷன் ஏ டு செட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்களுக்கு ஆன்சர் பண்றேன்னா, இந்த சப்ஜெக்ட் வேர்ப் எக்ரிமெண்ட் ரூல், அடுத்த வேர்ப் ஸ்பெசிஃபிக் கன்ஸ்ட்ரக்ஷன், இதுகள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கண்டிஷனல் க்ளோசஸ், இஃப் க்ளோசஸ் எடுத்தா அப்படி, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எடுத்தா அப்படி. அப்ப அந்த தியரட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க யூ ஹேவ் டு டெவலப். நோ, ஆஃப்டர் தட் ஒன்லி யூ கேன் பிரிங் த தியரட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இன் டு ப்ராக்டிஸ். ஓகே, அப்ப நம்ம டிரெக்டா இப்போ சின்ஸ் யூ டோன்ட் ஹேவ் டைம், யூ ஹேவ் கில்லிங் டெட்லைன் அப்படின்றதால, அப்ப நாங்க what we are going to do is, what we are planning is என்னடா மாடல் பேப்பரை டிஸ்கஸ் பண்றது. அப்ப நான் ஆனா இதுக்கு இந்த ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் பார்ட், அதாவது எஸ்ஏ பார்ட்டுக்கு நான் தியரி அண்ட் ப்ராக்டிஸ்ன்ற விஷயத்தை செய்வேன். ஓகே, மற்ற விஷயங்களுக்கு செல்றேன் நான். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, நான் அதாவது வாட் ஐ எம் சஜஸ்டிங் யூ ஆல் இஸ், நீங்க செல்ஃபா கொஞ்சம் உங்களை டெவலப் பண்ணுங்க, டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க இதுக்கு. ஓகே, இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, மற்ற எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ணி விட்டும் இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்ணாட்டி சும்மா அநியாயம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறேன்னா, அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது என்ட்ரியை டிட்டர்மின் பண்றது என்னன்னா இங்கிலீஷ்ல டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். அப்ப மற்றதுல எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ணி விட்டு நல்லா ஹை மார்க்ஸ் எடுத்து இங்கிலீஷ்ல லோ மார்க்ஸ் எடுத்தா அதாவது மீனிங்லெஸ் தானே, அது யூஸ்லெஸ் தானே. அப்ப அதான் டிட்டர்மினிங் ஃபேக்டர், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் பேப்பர் தான். அப்ப அதால நீங்க என்னண்டா இதுல கொஞ்சம் கூட ஃபோக்கஸ கொடுங்க. அதே நேரம் என்னண்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டாங்க ஏழாண்டு சொல்லி. அப்ப நீங்க கூட ஃபோக்கஸ கொடுத்து இதுலயும் ஸ்கோர் பண்ணுவீங்களா இருந்தா தேர் வில் பி சான்சஸ் டு பி என்ன சிலெக்டட். ஓகேண்ணா, அப்ப நீங்க அதுகளை கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்
இம்தியாஸ் சார் செய்வார். ஃபர்ஸ்ட்டுக்கு நாம் we have prepared a model paper. அந்த model பேப்பரை present பண்ணுவோம், அதை explain பண்ணுவோம். அப்போ explain while he is explaining everything, he will give you some tips, ideas how you can அதாவது develop the understanding by yourself என்ற விஷயம். நீங்களா எப்படி டெவலப் பண்ணலும், செல்ஃபா என்னத்தை ரிபர் பண்ணணும், இந்த சோர்சஸ் அதுகள் இதுகள் எல்லாத்தையுமே நாங்க தருவோம். ஓகே, இப்ப இதுல நீங்க ஏதாவது கேட்கணும்னு சொன்னா நீங்க கேட்கணும். பிகாஸ் நான் இதுல ஒரு இன்ட்ரடக்டரி செஷன் மாதிரி நடத்துறது தான் நான் இன்றைக்கு பிளான் பண்ணது. ஆல்ரெடி இட்ஸ் டூ லேட் பிகாஸ் ஆஃப் த நெட்வொர்க் இஷ்யூ. இப்போ நான் அப் டு நவ் டிஸ்கஸ் பண்ணதுல இல்லை, நீங்க செல்ஃபா உங்களை டெவலப் பண்றதுக்கு, செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஏதாவது நான் என்ன சொல்ல, ஏதாவது வடிச டிப்ஸ் நான் தரணுமா, ஐடியாஸ் தரணுமா, இல்ல நீங்க இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன்ஸ் அதை நீங்க சொல்லலும். ஓகேண்ணே, ஸ்பீக் டு மீ, நீங்க அன்மியூட் பண்ணி பேசலும், பேசுறாக்கள். ஓகே, யூ கைஸ் டெல்ஸ் இனஃப் நோ, தமிழ்லயே பேசுறதாலும் பேசலுமா. anything you want to ask? Darshi, Lakshana, number 145, Grace, anybody here? எதுவும் anything to அதாவது clarify கேட்கணுமா ஏதாவது? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையா தர்ஷி? ஏதாவது பேசணுமா? எதுவும் கேட்க தேவையில்லை சார். Sir, I can't hear you properly, my dear. Can you speak a little bit louder? கொஞ்சம் சத்தமா பேசலுமா? I can't hear you properly. Otherwise, you can come to chat box and send message. Daksha, Ranjit Raji, Sanjay Ramesh. ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கணும். ஓகே, அப்ப பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா we can wind up the session. நெக்ஸ்ட் செஷன் மோஸ்ட் ப்ராபப்ளி டுமாரோ. ஐ திங்க் எப்பன்னு தெரியும், நான் டைம் ஷெடியூல்ல பார்ப்பேன். பார்த்துட்டு நீ அப்கமிங் கிளாஸஸ் இம்தியாஸ் சார் செய்வாங்க. இடையில நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ரைட்டிங் பார்ட்டு நான் செய்வேன். ஓகேன்னு. ஸோ ஏதாவது என்ன இது கண்டாலும் ஃப்ரேங்கா ஒரு அதாவது இன்டராக்டிவ் செஷனாக இருக்கட்டும். நீங்க சாரோட பேசி டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணி கொஞ்சம் சரியா படிங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நான் அந்த சின்ன கொஞ்சம் அந்த இதுகள் சஜஷன் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ எம் எம்பசைசிங் ஒன் திங், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் எல்லாமே 100% இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது ஒரு நாள் மீனிங்லெஸ் பொருள், சின்ஸ் இட்ஸ் குளோபல் லாங்குவேஜ். ஓகே, அதுல வெளிவு என்னன்றதை நான் சொல்லணும் இல்லை, வெறுமனே எக்ஸாமுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்றது இல்லை, அதை தாண்டி உங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ரீடிங்ல கூட ஃபோக்கஸை கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். குட் நைட். ஒன்ஸ் அகெயின் குட் லக் டு யூ ஆல். Thank you, sir.